ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் கடவுளிடம் கேட்கின்ற பொழுது நம்பிக்கையோடு கேளுங்கள். உங்கள் நம்பிக்கையை பார்க்கின்ற கடவுளும் உங்களுக்கு ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தவக்காலத்தினுடைய 5வது வாரத்தில் வருகின்ற புதன்கிழமை நாம் இருக்கின்றோம். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள், முதல் வாசகமாக தானியேல் புத்தகத்திலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே 3 இளைஞர்களுடைய அந்த விடாப்பிடியான பக்தியை குறித்து நாம் பார்க்கிறோம். கடவுள் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையை குறித்து பார்க்கிறோம். அப்பேற்பட்ட மன்னனாகிய நேபுகாத்நேசர் மக்களை எல்லாம் அதட்டி தான் செய்திருந்த சிலையை வணங்க வைத்த பொழுதும், ஆனால் இந்த மூவரும் கடவுள் மீது கொண்டிருந்த பற்றுறுதியால், நாங்கள் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு மட்டுமே எங்களுடைய அஞ்சலியையும் ஆராதனையும் செலுத்துவோம், மண் சிலைகளுக்கோ கல் சிலைகளுக்கோ அல்ல என்று பிடிவாதமாக இருக்கின்ற பொழுது கொன்று விடுவேன் என்று மிரட்டிய பொழுதும் அவர்கள் சற்றுமே அதை குறித்து வருத்தப்படவில்லை, பயப்படவில்லை என்பதுதான் இன்று முதல் வாசம் கூறுகிறது. ஏனென்றால் நாம் நம்பிக்கையோடு உயிருள்ள கடவுளாகிய நம் ஆண்டவரை நம்பி இருக்கின்ற பொழுது அவர் நம்மை காப்பார் என்பதைதான் இது சொல்லுகிறது. ஏனென்றால் சாத்ராக்கு, மோசேக்கு, ஆபத்நேகோ இவர்கள் மூவரும் தங்கள் விடாபிடியான நம்பிக்கையினால் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நெருப்புச் சூளையிலே போட்ட பொழுது கடவுளுடைய மைந்தன் அவர்களோடு கூட அங்கே இருந்து அவருடைய கட்டை அவிழ்த்து விட்டு அவர்களை பாதுகாத்ததை இந்த முதல் வாசகம் தெளிவாக நமக்கு கூறுகிறது. இதன் மூலம் இந்த தவ காலத்திலே நம்பிக்கையோடு நம் கடவுளிடம் நாம் செய்ய வேண்டிய ஜெபம், துவம், தானங்களை நாம் செய்வோமானால் நமக்குரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு நம்முள் விதைக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் பரிசேயர்களிடம் சொல்லுகிறார், நீங்கள் உண்மையை அறிந்தீர்களானால் என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் எப்பொழுது யாருக்கு அடிமையாய் இருந்தோம், ஏன் எங்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும், நாங்கள் ஆபிரகாமுடைய மக்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் இப்படி இல்லையே. ஆபிரகாம் கடவுளை நம்பினார், கடவுளுடைய வழியில் நடந்தார். அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு, நீங்கள் என்னை வெறுப்பது என் தந்தை என்னை அனுப்பி இருக்கிறார், நான் வரவில்லை, என்னை ஏற்றுக்கொள்பவர் தந்தை ஏற்றுக்கொள்வார் என்று இயேசு கிறிஸ்து அவரிடம் சொல்லுகின்ற பொழுது, வணங்கா கழுத்துடையவர்களாக இருக்கிற இந்த இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் மீண்டுமாக தங்களுடைய நிலையை குறித்தான் பேசுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எத்தனை இடத்தில் அடிமைகளாக இருந்தார்கள், எத்தனை முறை அவர்கள் அடிமை போல பூண்டார்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் யாருக்கும் எப்பொழுதும் அடிமைகளாக இருந்தது கிடையாது, நாங்கள் பரந்தமையில் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுடைய தந்தை ஆபிரகாமே, எங்களுக்கு ஒரே கடவுள் தந்தை கடவுளே என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த தந்தை கடவுள் சொல்லித்தான் நான் வந்திருக்கிறேன், என் மீது நீங்கள் அன்பு கொண்டிருப்பீர்கள், ஆனால் தந்தை ஆபிரகாமை நீங்கள் அன்பு செய்வீர்கள், தந்தை கடவுளையும் அன்பு செய்வீர்கள் என்று இயேசு கூறுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கடவுளாகிய ஆண்டவரிடம் நாம் தஞ்சம் புகின்ற பொழுது அதற்கான வழியையும் வாய்க்காலையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் வழியாயின்றி நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவை இருக்க பிடித்துக் கொள்வோம். இவர் வழியாக தந்தையிடம் செல்வதற்கு உண்டான ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபிப்போம். இந்த நாள் நமக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.